Hi friends, welcome to Tech Support Tamil. Friends, நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் யூடியூப் சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா எப்படி அதோட வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். யூடியூப் பார்த்தீங்கன்னா என்னோட டெர்மினேட் ஆன சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. உங்கள் யூடியூப் சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா அவங்களே வந்து அந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் போய் கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ணணும். நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாளுக்குள்ளே அவங்களே அந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை வந்து கிரியேட் பண்ணி உங்கள் மெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் இப்போ நம்ம சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா அந்த வீடியோஸ்லாம் போய்டுன்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. கூகுள் டேக்அவுட்னு இருக்குது. அதில் போய் நம்ம வந்து லிங்க் கிரியேட் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். டெர்மினேட் ஆன என்னோட சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் நான் எப்படி டவுன்லோட் பண்ணி எடுத்துன்றது தான் ப்ரூஃபோட இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்கள் சேனலும் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்து கூட நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க டெர்மினேட் ஆன அக்கௌண்ட்லேருந்து எப்படி வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் ஒரு 3 சேனல் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சேனல் தான் வந்து காப்பிரைட்டால் டெர்மினேட் ஆகிடுச்சு. மீதி 2 சேனல் வந்து ஆட்சன்ஸ் கூட ஜாயிண்ட்டாக இருக்கிறதுனால 2 சேனலையும் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம். வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த மெயில் பார்த்தீங்கன்னா என்னோட டெர்மினேட் ஆன ஒரு சேனலுக்கு வந்திருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் சேனலை டெர்மினேட் பண்ணிட்டோம். அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கி டெர்மினேட் ஆன சேனல் கூட உங்கள் சேனலில் வந்து ஜாயிண்ட்டில் இருக்கிறதுனால உங்கள் சேனலை வந்து நாங்கள் வந்து டிசேபிள் பண்ணுறோம், அதாவது டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மெயிலில் வேறு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது தகவலுக்கு வந்து அந்த ஹெல்ப் சென்டரை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை நாங்கள் தவறுதலாக உங்கள் சேனலை வந்து நாங்கள் டெர்மினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த திஸ் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த ஃபார்மு. இந்த ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்ணி நம்ம யூடியூப்க்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லிவிட்டேன். அந்த வீடியோ லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹெல்ப் சென்டர் கொடுத்துறாங்க பாருங்கள், செகண்ட் பேராகிராஃபில். அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எதனால் உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாகவே அவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பிரைட் பாலிசிலாம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா அந்த இமெயில் ஐடியில் வந்து அதுக்கப்புறம் வேறு யூடியூப் சேனலே கிரியேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிளாக் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் தான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா டவுன்லோட் டேட்டா ஃபார் சேனல் டெர்மினேஷன் சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு டாபிக் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா உங்களோட வீடியோஸ், அதாவது டேட்டாலாம் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கீழே வந்து ஹவு டு டவுன்லோட் யுவர் கூகுள் டேட்டான்னு போட்டு அது லிங்காக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்கள் கூகுள் டேட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து யூடியூப் டேட்டா மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பிளாகர் வச்சுருக்கீங்க அதே இமெயில் ஐடி அப்படின்னா பிளாகரோட டேட்டாவும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற கண்டென்ட்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மியூசிக் இருக்குது, அந்த மியூசிக் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க, நிறைய ஸ்டோர்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, ப்ளேலிஸ்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு தான் அவங்க கூகுள் டேட்டான்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இமெயில், டாக்குமெண்ட், கேலண்டர், ஃபோட்டோஸ், யூடியூப் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிற அந்த வீடியோவில் எதெல்லாம் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாக வீடியோ டெலிட் பண்ணியிருப்பீங்களா உங்கள் சேனலில், அந்த வீடியோஸ்லாம் இருக்காது. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கூகுள் சர்வரில் இருக்கிற வீடியோஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதில் இல்லாத வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ப்ராடக்ட் எல்லாமே வந்து செலக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு இப்போ யூடியூப் வீடியோஸ் மட்டும் வேணும்னா யூடியூப் மட்டும் செலக்ட் பண்ணிங்க, பிளாகர் வேணும்னா பிளாகர் வந்து செலக்ட் பண்ணிங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா டெலிவரி மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போது வீடியோ வந்து உங்களுக்கு லிங்காக கொடுத்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறீங்களா, அப்படி இல்லைனா டேரெக்டாக உங்கள் கூகுள் ட்ரைவில் ஆட் பண்ணோமா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த லிங்க் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனை எடுத்துங்க. அப்போ தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ட்ரைவெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டைப்பு. இதில் 2 டைப் இருக்குது. இதில் ஒன் டைம் அச்சீவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் மொத்த வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறது. அப்படி இல்லைனா ஷெட்யூல்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் கழித்து மற்ற வீடியோஸ் எடுக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதை தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைல் டைப்பு. இது வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ வந்து டேரெக்டாக MP4 ஃபார்மெட் அந்த மாதிரி இருக்காது, ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணி எடுக்கும்போது ஒரு வீடியோவை எடுக்க முடியாது. நீங்கள் 1 GB 2 GBன்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும் லிமிட்டு. அதுக்குள்ளே அதாவது ஒரு 5 வீடியோ சேர்ந்தால் 1 GB வருதுன்னா அது 5 வீடியோ ஒரே ஃபோல்டரை போட்டு கொடுப்பாங்க. அதை வந்து ஜிப் ஃபார்மேட்டில் தான் கொடுப்பாங்க. அதனால தான் அவங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. அடுத்து ஸ்டெப் 3ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் செட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் வந்து ரெடி பண்ணி அதை டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை கூகுள் எப்போ கிரியேட் பண்ணி அனுப்புவாங்கன்னா, அதாவது 1 நாள்லேருந்து 2 நாளுக்குள்ளே வந்து கிரியேட் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் 3ல் லாஸ்ட்டாக டேட்டா யூ ஹேவ் டெலிட்டட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்னென்னா, நீங்கள் டெலிட் பண்ண வீடியோ, அதாவது நீங்களாக டெலிட் பண்ண வீடியோஸ் வந்து இதில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இது வேறு எதுவும் இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணுற பேஜில் கொடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யுவர் டேட்டான்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண சொல்லும். உங்கள் சேனல் டெர்மினேட் ஆன அந்த இமெயில் ஐடியை போட்டு லாகின் பண்ணிங்க. அதை நீங்கள் லாகின் பண்ண உடனே கூகுள் டேக்அவுட்டுக்குள்ளே வந்துடும். உங்கள் இமெயில் ஐடியில் இருக்கிற எல்லா கூகுளோட ப்ராடக்ட்டும் காட்டும். ஓகேங்களா, அது கீழே பார்த்தீங்கன்னா டீசெலக்ட் ஆல் கொடுத்துருக்கும். அது அப்புறம் சொல்கிறேன். இதில் பாருங்கள் நானா இருக்குன்னு பிளாகர் இருக்குது, க்ரோம் இருக்குது, அதே மாதிரி கூகுளோட ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். யூடியூப் வந்து லாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்டாக இருக்கும். இதை தான் கூகுள் ப்ராடக்ட்டுன்னு அவங்க அங்கே மென்ஷன் பண்ணாங்க. ஓகேங்களா, நம்ம யூடியூப் வீடியோஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற கூகுள் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இது யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தால் மட்டும்தான். அதாவது எப்படி யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி கூகுள் மியூசிக், க்ரோமில் ஏதாவது முக்கியமான சைட் செட்டிங்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அது டீசெலக்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ நமக்கு என்னென்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிளாகர் வேணும்னா பிளாகர் செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து யூடியூப் மட்டும் தான் பண்ண போகிறோம். அதனால் லாஸ்ட்டாக போயிட்டு யூடியூப் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். யூடியூப் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண உடனே கீழே வந்து ஆல் யுவர் யூடியூப் டேட்டா என்னன்னு இருக்கும் பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட், போஸ்ட்டு, ஸ்டோரிஸு, வீடியோஸ் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே டிக்காக இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து வீடியோ மட்டும் தான் வேணும். அதனால் நான் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்தமாரி நீங்கள் சேஞ்சஸ்லாம் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஓகே இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கூகுள் ப்ராடக்ட்டை உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். இந்த பேஜில் இப்போ இந்த டேட்டாவெலாம் வந்து நம்ம எப்படி வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம்னு செட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் டெலிவரி மெத்தட்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் தான் இப்போ இங்கே இருக்கும். அதை தான் இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் டூன்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்து சென்ட் டவுன்லோட் லிங்க் வயா இமெயில் அதை கிளிக் பண்ணிங்க. இது வந்து அவங்க லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க, அது ஒரேடியாக மொத்தமாக டவுன்லோட் பண்ணிடுறீங்களா ஒரே டைமில்? அப்படி இல்லைனா ஒரு வருஷத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி லிங்க் அனுப்பணுமா, அதாவது 6 வாட்டி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் லிங்க் அனுப்பணுமான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு அது என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் டைப்பு, இதில் வந்து ஜிப் ஃபார்மெட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸு, இது வந்து நான் 1 GB செலக்ட் பண்ணுறேன். 1 GB என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 5 வீடியோ வச்சுருக்கேன். அதில் ஒரு வீடியோ வந்து 200 MBயில் இருக்குன்னா 5 வீடியோ சேர்ந்தது 1 GB. அந்த மாதிரி நீங்கள் 100 வீடியோ போட்டிருந்தாலும் இல்லை 200 வீடியோ போட்டிருந்தாலும் எல்லாமே 1 GBயில் வர மாதிரி அந்த வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி அத்தனை பார்ட்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்ப்ளிட் பண்ண பார்ட் எல்லாமே 1 GBக்கு மேலே இருக்காது. எல்லாமே 1 GB 1 GB கீழே தான் இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இல்லை உங்களால் ஒரேடியாக பல்காக டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னா 30 GB 50 GB சைஸும் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ எல்லாமே அதில் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னும் நிறைய வீடியோ இருக்குன்னா அது இன்னொரு பார்ட்டாக போட்டு கூட சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாமே 50 GB சைஸில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஒரே ஃபைல் 50 GBயில் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. அதை பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கிரியேட் எக்ஸ்போர்ட்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ, அதாவது ஜிப் ஃபார்மெட்டில் வேணும், இது ஜிப்புக்குள்ளே வேணும் செட் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி உங்கள் டேட்டாவெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஓகேங்களா உங்களுக்கு வந்து லிங்க்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி கூகுளோட ஹெல்ப் சென்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் நம்ம வந்து லிங்க் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு இந்த மெயில் வரல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கூகுள் டேக்அவுட்டில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணி உங்கள் டேட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கூகுளோட டேக்அவுட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, அங்கே வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துடும் டேரெக்டாக. அங்கேருந்து சேம் ப்ராசஸ் தான். இந்த வீடியோ அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க வீடியோ வந்து பார்ட்ஸாக நம்மளுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நான் இப்போ தான் லைவாக வந்து எக்ஸ்போர்ட் லிங்க்கை கிரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டினேன். ஓகேங்களா, அதில் வந்து 1 GB காட்டியிருக்கேன். ஆனால் நேற்றே வந்து ஒரு சேனலுக்கு வந்து நான் 2 GB அளவு வச்சு எக்ஸ்போர்ட் லிங்க் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு கூகுள் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. அது ஆல்ரெடி இப்போ என் கையில் இருக்குது. அதனால் நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து என்னடா இது 1 GBயில் நீ கிரியேட் பண்ணிட்டு இப்போ 2 GB காட்டுறேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தான் அந்த மெயில். பார்த்தீங்கன்னா இதில் வந்து யுவர் கூகுள் டேட்டா இஸ் ரெடி டு டவுன்லோட் மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். மொத்தம் 41 பார்ட்ஸ். ஓகேங்களா, 41 பார்ட்ஸ்னால் நான் 2 GB செலக்ட் பண்ணியிருந்தேன். 2 GB அளவுக்கு வர மாதிரி வீடியோஸ் வச்சு 41 பார்ட்ஸ் எனக்கு அமைச்சிருக்காங்க.
இப்போ இதை டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு வந்து மேனேஜ் எக்ஸ்போர்ட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண இன்னொரு பேஜில் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணணும். ஓகேங்களா, என்ன அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிங்க. அது கீழே எக்ஸ்போர்ட் டேட்டாவோட டீட்டெயில் காட்டுது பாருங்கள். 2 ப்ராடக்ட் ஏன் காட்டுதுன்னா, நான் வந்து பிளாகரும் யூடியூப் வந்து இந்த சேனலுக்கு செலக்ட் பண்ணியிருந்தேன், அதனால் தான் எனக்கு காட்டுது. மொத்தம் சைஸ் பார்த்தீங்கன்னா 87.43 GB. ஓகேங்களா, இவ்வளோ இருக்குது நான் போட்ட வீடியோவோட சைஸ். ஓகேங்களா, இதைத்தான் பிரித்து எனக்கு 2 ஜிபியில் வந்து வர மாதிரி எனக்கு வந்து பார்ட்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து கிரியேட்டட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ நாள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5ஆம் தேதி வரையும் தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 7 நாளைக்கு தான் இருக்கும். அந்த 7 நாளுக்குள்ளே நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஷெடியூல் நம்ம செலக்ட் பண்ணலை, ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. இது கீழே ஷோ எக்ஸ்போர்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் நம்மளோட பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே வந்து கிரியேட் நியூ எக்ஸ்போர்ட்னா, இதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்போர்ட் லிங்க் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு அந்த ஷோ எக்ஸ்போர்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் ஷோ எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்ட் 1 ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் வேறு ஏதாவது டவுன்லோட் பண்ணால் கூட பக்கத்தில் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் டவுன்லோட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இதில் டவுன்லோட் ஆகுது பாருங்கள், டேக் அவுட்னு போட்டு டவுன்லோட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி மொத்தம் 41 பார்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நான் அடுத்த 7 நாளுக்குள்ளேயே டவுன்லோட் பண்ணிடணும். அப்படி பண்ணலைன்னா இந்த லிங்க் வந்து எக்ஸ்பிரி ஆகிடும், உங்களுக்கு இந்த மாதிரி காட்டாது. நீங்களும் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் வச்சு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 7 நாளுக்குள்ளே அந்த மொத்த வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பார்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். அது வந்து ஜிப் ஃபார்மேட்டில் இருக்குது. அதில் எப்படி வீடியோஸ் இருக்குதுன்னு நான் காட்டுறேன். அதில் இருக்கிற வீடியோஸ் நீங்கள் எப்படி எடுக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள், takeout.zip. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலு. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இல்லை அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டும். இது சில மொபைலில் தான் காட்டும். அப்படி உங்களுக்கு காட்டலைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹர்ச்சிவர்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஜிப் ஃபைல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஸ் நிறைய ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதில் எந்த ஆப் பெஸ்ட்டாக இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க. ஆனால் என் மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ண உடனே அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து காட்டுது. அதை கிளிக் பண்ண உடனே கீழே காட்டுது பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் டூன்னு காட்டுது பாருங்கள். இப்போ நான் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு காட்டுது. நான் ஒரு லொக்கேஷன் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே அந்த ஜிப் ஃபைலில் இருக்கிற என்னோடய வீடியோஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு. மேலே ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் டேக் அவுட்டு. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரு, அதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டரு, அதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்குது பாருங்கள். மொத்தம் 6 வீடியோ இருக்குது. இந்த 6 வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜிப் ஃபைல். ஓகேங்களா, அந்த மாதிரி மொத்தம் 41 பார்ட்ஸ் இருக்குது. அதில் சின்னதாக பார்த்து இந்த ஒரு பார்ட்ஸ் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸாக பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸை பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு புது சேனல் கிரியேட் பண்ணி கூட போஸ்ட் பண்ணலாம். எந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சோ அந்த வீடியோ திரும்பவும் வந்து அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்லோட் பண்ணால் அந்த சேனலும் டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. அதனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா அதில் இருக்கிற வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணுற மெத்தட். நீங்கள் இப்படி தான் டவுன்லோட் பண்ண முடியும். இது இல்லாமல் வேறு வழியே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கூகுள் டேக் அவுட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மெயில் வரலன்னா அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மெயில் வரலன்னா அந்த லிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.